மனிதனுக்கு வல்ல ரஹ்மான் குழந்தை செல்வத்தை கொடுத்து விட்டால் அந்த குழந்தை தான் அவருக்கு சொர்க்கமும் நரகமும் என்கின்றார்கள். அந்த குழந்தை தான் அவருக்கு சொர்க்கம் என்கின்றார்கள், அந்த குழந்தை தான் அவருக்கு நரகமும் என்கின்றார்கள். எந்த குழந்தைகள் அல்லாஹ்வினுடைய அவன் பெயர் கொண்டு வணக்க வழிபாடு பக்கம் அந்த குழந்தைகள் உருவாக்கப்படுகின்றதோ இந்த குழந்தைகள் மறுமையில் அவனுக்கு சாட்சி சொல்லும் என்கின்றார்கள். யாரிடம் குழந்தை செல்வம் இல்லையோ, யாருக்கு குழந்தை இல்லையோ அவங்க அல்லாஹ்ட்ட அதிகமாக குழந்தை செல்வத்தை கேளுங்கள் என்று சொல்லி தருகின்றார்கள். காரணம், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள், இமாம் அபூ தாவூத் பதிவு செய்கிறார்கள், 10202வது ஹதீஸாக, மறுமையில் ஒரு மனிதனுக்கு சொர்க்கத்துல திடீர்னு அவருடைய அந்தஸ்து உயரும். திடீர்னு அவருக்கு வழங்கப்பட்டிருக்கும் வெகுமதிகள் இன்னும் அதிகமாக தரப்படும். சொர்க்கத்துல எல்லா சொர்க்கவாசிகளுக்கும் என்னென்ன கொடுக்கப்பட்டுச்சோ அதெல்லாம் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க. திடீர்னு இவருடைய அந்தஸ்தும் கண்ணியமும் மகத்துவம் திடீர்னு கூடுன்னு சொல்றாரு. ஏன்னு கேட்டா, அல்லாஹ் தஆலா பூமியில வாழக்கூடிய இவர் குழந்தை இவருக்காக துஆ கேட்கும் பொழுது அந்த பெற்றோருடைய அந்தஸ்தை வல்ல ரஹ்மான் உயர்த்துவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னதை அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறார்கள். இன்னொரு ஹதீஸில் ஒரு மனிதன் இறந்து போன பின்னாலும் கூட இருக்கிற வரைக்கும் அவர் சதகா செய்யறாரு, ஏதாவது பாதையில கல்முள்ள எடுத்து ஓரப்படுத்துறாரு, மக்களுக்கு பயன் தரக்கூடிய வேலையில் ஈடுபடுறாரு, தொழுகிறாரு, இபாதத் செய்யறாரு, நல்லமல் செய்யறாரு, நன்மை வந்துகிட்டே இருக்கும். இறந்து போன பின்னாலும் கூட ஒரு மனிதருக்கு நல்லமல் எப்போ வரும் தெரியுமா? நிலையான அறக்குறை, அதாவது அவர் செய்யக்கூடிய சதகத்துன் ஜாரியா. இரண்டாவது, அவர் கற்றுக் கொடுக்கக்கூடிய கல்வி. ஒரு பெரிய ஒரு பிசினஸ் மேனா இருக்கிறாரு, கீழே உள்ள ஜூனியருக்கு அந்த வியாபார நுணுக்கங்களை கற்றுத்தராரு. ஒரு டீச்சரா இருக்கிறாரு, ஒரு மருத்துவம் கற்றுக் கொடுக்கக்கூடிய பேராசிரியரா இருக்காரு. அவர் கற்றுக் கொடுத்த கல்வியின் மூலியமாக பயன்பெறக்கூடிய மாணவர்கள், அவர்களுக்கு பின்னால் வரக்கூடிய மாணவர்கள் இந்த கல்வி என்பது அதன் மூலியமாக கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்பதும் அந்த இறந்து போன மனிதருக்கு கிடைக்கும் என்றார்கள். மூன்றாவதாக பெருமானார் சொன்னார்கள், அவனுக்காக துஆ செய்யக்கூடிய நல்ல குழந்தைகள். இறந்து போன பின்னாலும் கூட எந்த மனிதனுக்காக குழந்தைகள் துஆ செய்கிறதோ அந்த குழந்தையினுடைய துஆவும் அதனுடைய பரக்கத்தும் இறந்து போன மனிதனுக்கு கிடைக்கும் என்கின்றார். அதனால் நீங்கள் குழந்தை செல்வத்தை கேளுங்கள் என்பதாக பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். அது மட்டும் போக குழந்தைகள் எல்லாருமே ரஹ்மத்து தான், எல்லா குழந்தையுமே ரஹ்மத்து தான். ஆண் குழந்தையாக இருந்தாலும் பெண் குழந்தையாக இருந்தாலும், சில பேருக்கு பெண் குழந்தைனா மூஞ்சி கொஞ்சம் வாடி இருக்கு, சில பேருக்கு பெண் குழந்தைனா மூஞ்சி கொஞ்சம் அவர் முகம் கொஞ்சம் சுருங்க ஆரம்பிச்சிருது. பெருமானார் சொன்னார்கள், பெண் குழந்தைகள் பரக்கத் என்கின்றார்கள். யாருக்கு பெண் குழந்தைகள் இருக்குதோ அவங்களுக்கு வல்ல ரஹ்மான் பரக்கத்தை இன்னும் அதிகப்படுத்தி தருவான். அவருக்கு ஒரு ஆண் குழந்தை பிறந்திருக்கும், அப்ப இருக்கக்கூடிய பொருளாதார நிலை பொன் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் மாறும். அது பெண்களுக்கு வல்ல ரஹ்மான் கொடுத்த பரக்கத். அதனால் பெண் குழந்தைகள் பாக்கியம் என்று சொல்லுங்கள் என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஒரு 2 பெண் குழந்தைகளோட ஒரு யாசகம் கேட்கக்கூடிய பெண்மணி ஃபாத்திமா மாட்ட வர்றாங்க. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அவங்க வீட்டில் இருந்த யாரு? ஃபாத்திமா அம்மா யாரு? 63 நாடுகளுக்கான ஹலீஃபாவுடைய மகள், 63 அரபு நாடுகளினுடைய ஹலீஃபா ரசூலுல்லாஹ். அப்பேற்பட்ட பெருமானாருடைய மகள் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா. அவங்க வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. ஒரு இளவரசி வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பணம், அந்தஸ்து, அதிகாரம் எல்லாவற்றையும் விட அந்த ஃபாத்திமா என்ற குழந்தைக்கு அல்லாஹ்வை காட்டினார்கள். தக்வா என்ற அந்த உள்ளச்சத்தை அந்த மக்களுக்கு விதித்தார்கள். அந்த அம்மா வீட்டில் சாப்பாடு இல்லை. அப்போ வீட்டில் இருக்கிற ஒரு சில பேரிச்சம்பழங்கள், 3 பேரிச்சம்பழம் தான் இருந்துச்சு. அந்த 3 பேரிச்சம்பழங்களை எடுத்து அந்த அம்மாவுக்கும் யாசகம் கேட்டு வந்த அந்த பெண்மணிக்கும், அந்த பெண்மணி கூட வந்த அந்த 2 பிள்ளைகளுக்கும் ஆளுக்கு ஒவ்வொன்றாக சம பங்கிட்டு வழங்குகின்றார்கள். அந்த 2 பிள்ளைங்களும் தனக்கு கொடுக்கப்பட்ட பேரிச்சம்பழத்தை சாப்பிட்டுட்டு அவங்க அம்மா கையில் வச்சிருந்த பேரிச்சம்பழத்தையும் கேட்குது. இப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்க, அந்த பேரிச்சம்பழத்தை 2ஆ பிரிச்சு இந்த பொண்ணுக்கு ஒன்றும் அந்த பொண்ணுக்கு ஒன்று கொடுக்குறாங்க. ஃபாத்திமா அம்மா
அப்படியே யோசிக்கிறான், ஏன் இவ்வளவு சோதனை? இந்த பெண்மணியும் பசியால் இருக்கிறார். என் வீட்டில் இருந்ததே 3 பேரிச்ச பழம் தான். அந்த 3 பேரிச்ச பழத்தை 3 பேருக்கு பிரிச்சு கொடுத்துட்டேன். அந்த அம்மா சாப்பிடாம அந்த பிள்ளைக்கு பிச்சு கொடுத்துருச்சு. ஏன் இந்த பிள்ளைக்கு இவ்வளவு கஷ்டம் என்பதாக கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் உள்ள வராங்க. அப்ப ரசூலுல்லாஹ்ட்ட நடந்த செய்தியை சொல்றாங்க, நாயகமே இந்த பெண்ணுக்கு நான் கொடுத்தேன், அந்த அம்மா கூட சாப்பிடாம அந்த சின்ன பிள்ளைங்க என்ன கொடுத்துட்டாங்க, அந்த அம்மாக்கு எப்படி சோதனை அப்படிங்கிறாங்க. அப்ப ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பெண் குழந்தைகள் இருக்கக்கூடியவர்கள் சோதிக்கப்படலாம். யாருக்கு பெண் குழந்தை இருக்குதோ அவங்க சோதிக்கப்படலாம். ஆனா மறுமை நாளில் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரை அந்த பெண் குழந்தை என்பார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவித்த ஹதீஸை இமாம் புகாரி 1418 ஹதீஸாக பதிவு செய்கிறார்கள். யாருக்கு பெண் குழந்தைகள் கொடுக்கப்படுகின்றதோ அதை வரக்கத் என்றார்கள். அந்த பெண் குழந்தைகள் தான் நாளை மறுமை நாளில் நரகத்தை விட்டு தடுக்கக்கூடிய திரை என்கின்றார்கள் உத்தம நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். குழந்தைகளை கொல்வது மாபெரும் குற்றம் என்கின்றார்கள். அந்த குழந்தைகள் நாளை சாட்சிகளாகும் என்று குர்ஆன் நமக்கு கற்றுத் தருகின்றது. குர்ஆன் வசனம் அத்தியாயம் 81 வசனம் 8 அதில் அல்லாஹ் தஆலா கூறுகின்றான், உங்கள் குழந்தைகளை நீங்கள் எதற்காக வறுமைக்கு என்று கொள்ள வேண்டாம். அப்படி உயிரோடு புதைக்கப்பட்ட குழந்தைகள் ஐயாவுல் ஜாஹிலியா காலத்துல அப்படி இருந்துச்சு. என்ன செய்வாங்கன்னா, அதாவது பெண் குழந்தை பிறந்துருச்சுன்னு சொன்னா அந்த பிள்ளையை உயிரோடு புதைச்சு வச்சிருவாங்க. ரசூலுல்லாஹ் வந்ததுக்கு அப்புறம் உங்கள்ட்ட பெண் குழந்தை இருந்தா என்கிட்ட கொடுங்கன்னு சொல்லி எப்போ நபிப்பட்டம் கிடைப்பதற்கு முன்னால், இஸ்லாம் அறிமுகமாகுவதற்கு முன்னால் பெருமானார் சொல்வார்கள், உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொல்ல வேண்டாம். உங்க வீட்டில் ஒருவேளை பெண் குழந்தை பிறந்துட்டா அதை என்கிட்ட கொடுங்க, நான் வளர்த்துக் கொள்வேன் என்பதாக பெருமானார் கூறுகின்றார்கள். அந்த குழந்தைகள் நாளை மறுமையில் அல்லாஹ்விற்கு முன்னால் அந்த பெற்றோர்களை நிறுத்தும் என்கின்றார்கள். அது ஐயாவுல் ஜாஹிலியால மட்டும் நடக்கல, சமீபத்திலே நடக்குது. 2 நாளைக்கு முன்னால தஞ்சாவூர் மாவட்டத்தில் தான் ஒரு ஆற்றுல 2 பெண் குழந்தைகள் 4 பேர் சேர்ந்து ஆற்றுல குதிக்கிறாங்க. அங்கிருந்த பெண்கள் அவங்கள மீட்டு கொண்டு போனா 4 பேருமே இறந்து போயிடுறாங்க. 2 நாளைக்கு முன்னாடி உள்ள செய்தி இது. நான் சொல்ல வருவது, ஐயாவுல் ஜாஹிலியா காலத்தை விட அப்போது கூட மடமை இருந்தது, ஒரு தெளிவில்லாமல் இருந்தது. ஆனால் இப்போது பகுத்தறிவு, பண்பாடு, நாகரிகம் என்ற கலாச்சாரத்தில் வாழ்ந்திருக்கக்கூடிய நாம் இந்த காலத்திலும் கூட வறுமைக்கு பயந்து ஆற்றிலே குதிக்கக்கூடிய சூழலை எல்லாம் பார்க்கின்றோம். திருநெல்வேலியில கலெக்டர் ஆபீஸ் முன்னாடி ஒரு குடும்பம் என்ன செய்யறாங்க, ஒரு மொத்த ஃபேமிலியும் உடம்புல மண்ணெண்ணெயை ஊற்றி தீ குளிக்கிறாங்க. எதுக்காக? வறுமையின் காரணமாக. இதெல்லாம் தற்பொழுது வரக்கூடிய நிகழ்வுகள். அப்ப வறுமைக்கு பயந்து உங்கள் குழந்தைகளை கொல்ல வேண்டாம் என்கின்றார்கள். உங்களுக்கு ரிஸ்க் அளிப்பது நான், உங்கள் பிள்ளைகளுக்கு ரிஸ்க் அளிப்பது நான், உங்கள் மூதாதையர்களுக்கும் ரிஸ்கை அளித்தது நான். எந்த ஒரு உயிரினத்தையும் நான் பட்டினியாக இட்டது கிடையாது. ஒரு இறைவனுடைய கடமை என்ன? அல்லாஹ் கூறுகின்றான், ஒரு இறைவனுடைய கடமை என்ன? படைக்கப்பட்ட படைப்புகளுக்கு உணவை கொடுப்பது இறைவனுடைய கடமை. அவன் கடமை அவன் அழகான முறையிலே செய்து தருகின்றான். படைப்பாளிகளுடைய படைக்கப்பட்ட படைப்புகளின் கடமை என்ன? அந்த இறைவனை வணங்குவது, தொழுவது, அவனுக்கு நன்றி செலுத்துவது. ஆனால் வல்ல ரஹ்மான் எந்த உயிரினை பட்னியா போனதே கிடையாது. உலகத்தில் உள்ள கடலுக்கு அடியிலே இருக்கக்கூடிய பாறைக்கு கீழே உள்ள தேரைக்கும் வல்ல ரஹ்மான் உணவளிக்கிறார். ஏதோ ஒரு மிகப்பெரிய பாறை, ஒரு பாறை, அந்த பாறையில அந்த சூட்டினுடைய வெயிலிலும் கூட அந்த எறும்புகள் தங்கள் கால்களை பதித்து இரையை தேடி செல்கின்றது. எந்த உயிரினத்தையும் வல்ல ரஹ்மான் பட்டினியாகிட்டதே கிடையாது. அப்பொழுது நீங்கள் எதற்காக உங்கள் குழந்தைகளை நீங்கள் கொலை செய்தீர்கள் என்று மறுமையில் உங்களை பற்றி விசாரிக்கப்படும் என்பதாக வல்ல ரஹ்மான் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றார். அந்த குழந்தைகள் நாளை கேட்பார்கள், வறுமைக்கு அஞ்சி எங்களை ஏன் நீங்கள் கொலை செய்தீர்கள்? எந்த பாவமும் அறியாத எங்களை நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள்? இன்றைக்கு பல வகையான முறையில்லாத உறவுகள் மூலமாக பிறந்த குழந்தைகள் வயிற்றுக்குள்ளாலேயே அவைகள் விஷம் கொடுக்கப்பட்டு கொல்லப்படுகின்றன. தவறான முறையிலேயே அல்லாஹ் சொல்லக்கூடிய கட்டளைகளுக்கு மாற்றமாக விபச்சாரம் என்ற முறையிலே பல வகையான நிகழ்வுகள் அடிப்படையிலே குழந்தைகள் வயிற்றிலே கருவாக்கப்பட்டு அவைகள் கலைக்கப்படுகின்றது. அல்லாஹ் கூறுகின்றான், நீங்கள் உங்கள் குழந்தைகளை கொலை செய்தால் அவர்கள் உங்களுக்கு எதிராக நாளைக்கு சாட்சி சொல்வார் என்று வல்லரஹ்மான் குர்ஆனிலே சொல்லித் தருகின்றான். அடுத்து, ஒருவேளை அல்லாஹ் அவர்களுக்கு குழந்தை செல்வத்தை வழங்கிவிட்டால்
எனக்கு 2 குழந்தை போதும் 3 குழந்தை போதும் என்று நீங்கள் குடும்ப கட்டுப்பாடு செய்யலாமா என்று ஒரு சஹாபி கேட்கிறாங்க. அதாவது அந்த காலத்துல அப்படிப்பட்ட நிலைமை இல்லை. என்ன செய்வாங்கன்னா அசில்னு ஒன்று பண்ணுவாங்க. அந்த காலத்துல அசில்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு. இந்த ஹதீஸ் வந்து இமாம் ஜாபிர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கிறாங்க. புகாரில 2266 ஹதீஸா பதிவு செய்யப்படுது. அதாவது ஒரு மனிதர் ரசூலுல்லாஹ் வராரு, நாயகமே என் மனைவியினுடைய உடம்பு கொஞ்சம் சரியில்லை, அவங்களால அடுத்து குழந்தை பெற்றுக்கிறதுல ரொம்ப பலகீனமா இருக்கிறாங்க, இப்போ என்ன செய்யறது என்பதை கேட்ட உடனே ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, நீங்கள் அசல் செய்யுங்கள் என்கின்றார்கள். அசல்னா என்னன்னு சொன்னா உறவில் ஈடுபடும் போது குழந்தை தரிக்காமல் இருக்கக்கூடிய செயல்கள் தான் அசல்னு சொல்லப்படுது. கணவன் மனைவி உறவுல இருக்கும் போது குழந்தை பிறக்காம இருக்க என்ன செய்யணுமோ அதை செய்வதற்கு பேர் அசல். நீங்க அந்த மாதிரி அசல் செய்து நீங்க என்ன செய்யுங்க, குழந்தை தங்காம பார்த்துக்கங்க என்பதாக பெரும்பாலும் கற்றுத் தருகின்றார்கள். அதாவது நாம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னா, தற்காலிக தடை செஞ்சு கொள்ளலாமே ஒழிய முழுக்க குழந்தை இனி பிறக்கக்கூடாது என்று தடுப்பதற்கு சரீரத்தில் அனுமதி இல்லை. தற்காலிக தடை, அதற்கு வேற பெயர் வந்து ஜாவுது என்று சொல்லப்படுது, காப்பற்றி என்று சொல்லப்படுகின்றது. இந்த மாதிரி தற்காலிக தடைகள் மூலியமாக மனைவி பலகீனமாக இருக்கிறாங்க, வேற ஏதோ ஒரு சூழல், இந்த மாதிரி ஒரு செயல்களை பயன்படுத்திக்கலாம். இதை தவிர குழந்தை கட்டுப்பாடு செய்து, அதாவது குடும்ப கட்டுப்பாடு செய்து முழுக்க இனி குழந்தை பிறக்கக்கூடாது என்று செய்யக்கூடிய இந்த செயல்களை செய்ய வேண்டாம் என்று சொல்வதற்கான பல ஹதீஸ்களை நம் வரலாறுகள் மூலியமாக பார்க்க முடிகின்றது. அதனால் இவையெல்லாம் நிகழ்வுகள். ஒரு குழந்தை பிறந்து விட்டால் அந்த குழந்தைக்கு செய்ய வேண்டிய கடமைகள், அது வளரும் போது அதற்கு செய்ய வேண்டிய கடமைகள், இவை எல்லாம் பெற்றோர்களுடைய பொறுப்புகள். அந்த குழந்தை 15 வயதை அடையும் வரை அந்த குழந்தைகளுக்கு ஒரு ரிஸ்க் அளிப்பது, அந்த குழந்தைகள் செலவுகளை பராமரித்துக் கொள்வது, இதெல்லாம் ஒரு பெற்றோருடைய கடமைகளில் உள்ளது. அடுத்து தஹ்னீக்னு ஒரு பழக்கம் இருந்துச்சு ரசூலுல்லாஹ் காலத்துல. இப்ப சில வீடுகளை பண்றாங்க. இப்ப சில வீட்டுல அந்த நல்ல நடைமுறைகள்லாம் காணாம போயிருச்சு. அதாவது குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தைய ரசூலுல்லாஹ் கூட்டிட்டு வருவாங்க. ரசூலுல்லாஹ் பேரிச்சம்பழத்தை மெண்டு அந்த பேரிச்சம்பழத்துல உள்ள அந்த சாறு அந்த பேரிச்சம்பழத்தை மெண்டு அந்த பேரிச்சம்பழத்தை அந்த பிள்ளையுடைய வாயில வச்சு கொடுப்பாங்க. இதுக்கு தஹ்னீக்னு சொல்லுவாங்க. இந்த நடைமுறைகள் எல்லாம் வீட்டில் உள்ள பெரியவங்க என்ன செய்வாங்க, அந்த பேர குழந்தைக்கு வச்சு கொடுப்பாங்க. இது பெரிய சுண்ணத்தா இருந்துச்சு. அதாவது நல்லவர்களுடைய எச்சி கலக்கணும்னு சொல்லுவாங்க. இப்ப இருக்கக்கூடிய நோய் இது போன்ற காலத்துல வந்து பெரும்பாலும் அதை அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஆனா ரசூலுல்லாஹ் அதை சுண்ணத்தாக என்ன பண்ணிருக்கிறாங்க, சஹாபாக்களுடைய பிள்ளைகளுக்கு பெருமானார் அந்த எச்சில் தொட்டு வைப்பதை பெருமானார் சேனத்தொட்டு வைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அந்த சேனத்தொட்டு பெருமானார் அந்த பேரிச்சம்பழத்தை மெண்டு வச்சு கொடுத்துருக்கிறாங்க. அடுத்து அந்த குழந்தைகளுக்கு அழகான பெயர்களை சூட்டுவது, இது எல்லாம் ஷரியத்துல உள்ளது. நல்ல பேரை சூஸ் பண்ணணும். இது அந்த பிள்ளைகள் சேர்ந்த கடமையில உள்ளது. நல்ல பேரை செலக்ட் பண்றது, பெண்கள்கிட்ட அந்த பொறுப்பை கொடுக்கறது, நீ நல்ல பேரா சூஸ் பண்ணுவாமான்னு சொல்றது பாப்பாவுடைய கடமையும் கூட. அந்த பேருக்கு தகுந்தவாறு தான் அந்த பிள்ளையுடைய ஆட்டிடியூட் இருக்கும். அந்த பேருக்கு தக்கவாறு தான் அந்த பிள்ளையினுடைய நடைமுறைகள் இருக்கும். அதனால அந்த பெயர்கள் அர்த்தமுள்ள பெயர்களாக குர்ஆன் ஹதீஸில் பெருமானார் கற்றுக் கொடுத்த அந்த பெயர்களாக இருக்கணும். நல்ல பெயர்களை சூட்டுவது, அதாவது எந்த வார்த்தை வந்து அழகானவன், அறிவானவன், அல்லாஹ்வினுடைய அடிமை, இது போன்ற நல்ல வார்த்தைகளுடைய உபகாரம் செய்யக்கூடியவன், நன்றி பாராட்டக்கூடியவன், பிறருக்கு உதவக்கூடியவன், அருள்புடையாளன், இது போன்ற வார்த்தைகளை பயன்படுத்தி பிள்ளைகளை பெற்றோர் வைக்கணும். யாருமே யூஸ் பண்ணாத பேரு, அதராமட்டத்துல இல்லாத பேர் வைக்க போறேன் அந்த மாதிரி யோசிச்சு அர்த்தம் இல்லாத பேர் வச்சிடக்கூடாது. ஒருத்தர் கேட்டாரா, அசரத் என் பிள்ளைக்கு நல்ல நெருப்பு மாதிரி பேர் வைய அப்படின்னா, அசரத் சொன்னாலும் நாரான்னு வச்சுக்கோ, நாரான நரக நெருப்பு வச்சுக்கோ. அப்ப சொல்ல வேண்டிய செய்தி என்னன்னு சொன்னா, வைக்கக்கூடிய பெயர்கள் அல்லாஹ்விற்கு பிடித்தமான அர்த்தமுள்ள பெயர்களை வைப்பதும் அது பெற்றோர்கள் செய்ய வேண்டிய கடமையில் உள்ளது என்று பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். நபிமார்கள் பெயர்கள் சூட்டலாம். இப்ராஹிம், இஸ்மாயில் இது போன்ற நபிமார்கள் பெயரை கூட வைப்பதும் சுன்னத்துல உள்ளதுதான். அடுத்து அகீகா கொடுப்பது, ஆண் குழந்தைகள் பிறந்தால் 7வது நாள் அல்லது சக்தி இருக்கும் போது என்ன செய்யறது, 2 ஆடுகளை அறுத்து அந்த குழந்தைகளுக்காக அகீகா கொடுப்பது. பெண் பிள்ளையாக இருந்தால் 1 ஆடு கொடுப்பது. அடுத்து முடிக்கு அந்த முடியினுடைய எடைக்கு தகுந்தவாறு அந்த பிள்ளைகளுக்கு தங்கமோ அல்லது வெள்ளியையோ சதக்கா செய்வது. அடுத்த பிள்ளைகளுக்கு 2.5 ஆண்டு காலம் பால் கொடுப்பது. இதெல்லாம் கடமைகள் உள்ளது. இதையெல்லாம் தாண்டி ஒரு பெற்றோர் செய்யக்கூடிய பொறுப்பும் கடமையும் அந்த குழந்தைகளுக்கு மார்க்க கல்வியை வழங்குவதும் அல்லாஹ்வை ஞாபகப்படுத்துவதும். இன்றைக்கு காரணம் என்னன்னு சொன்னா, ஸ்கூல்கள்ல, காலேஜ்ல இது போன்ற இடங்கள்ல வேறு கலாச்சாரங்கள், வேறு மதங்களில் இருக்கக்கூடிய பழக்கங்கள்
பெற்றுக்கொள்கின்றார்கள். அதையெல்லாம் சரி செய்யணும்னு சொன்னா பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வை அடையாளம் காட்டணும், பிள்ளைங்களுக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்தணும். பெருமானார் சொன்னாங்க, விவரம் தெரிஞ்ச பிள்ளைங்களா இருந்தா பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்குங்கிறாங்க. அதாவது தொழுகையில கொஞ்சம் விளையாடாம சத்தம் போடாம தொழுகை தொந்தரவு இல்லாத அந்த மாதிரி குழந்தைங்க பள்ளிக்கு கூட்டிட்டு வாங்குங்கிறாங்க. ஈராக்ல ஒரு வாசகம் எழுதி போடப்பட்டிருக்கு. ஈராக் நாட்டுல அதாவது எந்த பள்ளிவாசல்ல குழந்தையின் அழுகை சத்தம் பின்னால் கேட்கவில்லையோ அந்த ஊர் அந்த சமுதாயம் அல்லாஹ் பயந்து கொள்ளட்டும். எந்த ஊர்ல பள்ளிவாசல்ல குழந்தை சத்தம் கேட்கலையோ அந்த சமுதாயம் அல்லாஹ் பயந்துக்கட்டும். ஏன் குழந்தைகளை பள்ளிக்கு கூட்டிட்டு வரலன்னு சொன்னா என்ன ஏற்படும்? மடமை ஏற்படும், அல்லாஹ் பற்றிய ஞாபகம் இல்லாமல் தக்குவா இல்லாமல் போகும். இன்னைக்கு பள்ளிகள்ல இது போன்ற இடங்கள்ல அதிகமான செய்திகள் காதுக்கு வரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா இந்த போதை பழக்க வழக்கங்கள் ஸ்கூலுக்குள்ளேயும் வர ஆரம்பிச்சிருச்சு. சின்ன சின்ன அதாவது ஊருக்கு வெளிப்பக்கமா இருக்கக்கூடிய ஸ்கூல்கள்ல வேற வேற வகையான பழக்கங்கள் வரக்கூடிய பள்ளிகள்ல என்ன ஆயிருச்சு? வளர ஆரம்பிச்சு. பெருமானார் சொன்னார்கள், குல்லு முஸ்தரின் ஹராமன், போதை தரக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ஹராம் தான். அது எதுவாக இருந்தாலும் ஹராம் தான். எந்தெந்த விஷயங்கள்ல போதை வருமோ அது எல்லாம் ஹராம் தான். எந்தெந்த விஷயங்கள் எல்லாம் உடம்புக்கு தீங்கு ஏற்படுத்துமோ அது எல்லாம் ஹராம் தான். எந்த பிள்ளையினுடைய உடம்புல ஹராமான போதை வஸ்து உள்ள கலந்துருச்சோ அந்த பிள்ளைக்கு ஞாபக சக்தி முழுவதுமாக பாதிக்கப்படுகின்றது. அல்லாஹ் பாதுகாக்கணும். இது போன்ற கலாச்சாரங்கள் பெரிய பெரிய மாநகரங்கள்ல என்ன ஆரம்பிச்சிருச்சு? சர்வ சாதாரணமாக சின்ன ஒரு ஸ்டிக்கர் தான், சின்ன ஒரு ஸ்டிக்கர் அளவுக்கு தான் இருக்கும், ஒரு சின்ன ஸ்டாம்ப் அளவுக்கு தான் இருக்கும், கண்ணாடி மாதிரி ஒரு ஷீட்டு. அந்த பையன் எங்க வச்சிருக்கானே தெரியாது. அது போன்ற போதைப் பொருட்கள்லாம் வந்துருச்சு. பிள்ளைங்க ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அது ஒன்றும் சாப்பிடுவதற்கான பொருள் அல்ல, அது ஒன்றும் நம்ம நார்மலா வாங்கி சாப்பிடக்கூடிய முட்டாய் அல்ல, சாக்லேட் அல்ல. அது எல்லாம் எதிர்காலத்தை சுருக்கக்கூடிய 80 ஆண்டு கால ஆயுளை அது 30 வருஷமா 40 வருஷமா ஹார்ட் அட்டாக் தள்ளக்கூடிய வகையில் தள்ளக்கூடிய போதை வஸ்துக்கள். இவையெல்லாம் பார்த்தாலோ கேள்விப்பட்டாலோ அதை விட்டு நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். எந்த காலகட்டத்திலும் ஷரியத் போதை என்ற விஷயத்தில் எப்போதுமே அனுமதித்ததே கிடையாது. எப்பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உங்களுக்கு மது ஹராமாக்கப்பட்டது என்று சொன்னார்களோ அதோடு சஹாபாக்கள் மதுவை விட்டு விட்டார்கள். இது கியாமத் நாள் வரை பிறக்கக்கூடிய எந்த குழந்தைகளுக்கும் மது அது ஹலால் அல்ல, அது ஆகமானது அல்ல, அது ஹராம் தான். உடலுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய, பிறருடைய உடலை பாதிக்கக்கூடிய எந்த பொருளாக இருந்தாலும், அது பவுடரா இருந்தாலும், லிக்விடா இருந்தாலும், ஸ்டிக்கரா இருந்தாலும், லேபிளா இருந்தாலும், அல்லது திரவ பொருளாக இருந்தாலும், திடப்பொருளாக இருந்தாலும், எல்லாம் அது ஹராம் தான். அவை எல்லாம் பாவம் தான். அவை எல்லாம் நம்முடைய ஆயுளை அழிக்கக்கூடிய நிகழ்வுகள் தான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களை வளர்த்தார்கள். எப்படி வளர்த்தார்கள் தெரியுமா? அவர்களையும் வளர்த்தார்கள், அவர்கள் வேறு குழந்தைகளையும் வளர்த்தார்கள். அல்லாஹ்வை அடையாளம் காட்டி வளர்த்தார்கள். வீட்டில் சாப்பிட்றதுக்கு எந்த உணவு பொருளும் கிடையாது. ரசூலுல்லாஹ் வீட்டில், ஃபாத்திமா அம்மா வீட்டில் சாப்பிட்றதுக்கு உணவு பொருள் கிடையாது. அந்த பேர குழந்தைங்க வீட்டில் திரும்ப உமாட்ட கேட்குறாங்க, வீட்டில் சாப்பாடு இருக்கான்னு கேட்குறாங்க. ரொட்டியும் இல்லை, கோதுமையும் இல்லை, பேரிச்சம்பழமும் இல்லை, சலித்த மாவு எதுவுமே கிடையாது பெருமானார் வீட்டில். அந்த குழந்தைகள் ரொம்ப நேரமா அழுதுட்டு உணவு இல்லைன்னு சொல்லி அப்படி நடைபாதையா போயிட்டாங்க. பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக, பேர பிள்ளைங்களை பார்க்கறதுக்காக பெருமானார் வீட்டுக்குள்ள வந்து பார்த்தா ஃபாத்திமா அம்மா ரொம்ப கவலையோடு சொல்றாங்க, நீண்ட நேரமா என் உணவை கேட்டு புள்ள அழுதுகிட்டே இருந்துச்சு. சாப்பாடு இல்லைன்னு சொன்ன உடனே பிள்ளைங்க ரெண்டு என்ன போயிட்டாங்க, அப்படியே வெளியே போயிட்டாங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் நம்ம ஏதாவது சஹாபாக்களை சொல்லி உணவை ஏற்பாடு செய்வோம்னு சொல்லிட்டு பிள்ளைங்களை தேட சொல்லி அப்படியே போறாங்க. பிள்ளைங்களை தேடி பார்த்தா பிள்ளைங்களை காணோம். அங்க ஒரு பேரிச்சம்பழ தோட்டத்தினுடைய காவலாளி சொல்றாரு, நாயகமே தங்கள் பேர குழந்தைகள் இந்த பக்கமா போனாங்க என்பதாக அடையாளம் காட்டுறாரு. அங்க ஒரு அழகான பேரிச்சம்பரம், அந்த பேரிச்சம்பரத்திற்கு கீழே அந்த ரெண்டு பிள்ளைங்களும் பசியில உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த மரத்தை சுத்தி, அந்த பிள்ளைங்களை சுத்தி பேரிச்சங்கனிகள், நல்லா குளிர்ந்த பேரிச்சங்கனிகள் உள்ள கீழே அப்படியே முதுகுல கிடக்குது. பெருமானார் கேட்குறாங்க, ஏப்பா அழுகுறீங்க, என்னப்பா அப்படி கேட்குறாங்க. ஆனால் ரொம்ப பசி, எங்களுக்கு பசி தாங்க முடியல, வீட்டில் அம்மாவை கேட்டுக்கிட்டே இருந்தோம், அவங்க கொஞ்சம் பொறுமையாக இருக்குன்னு சொன்னாங்க, நாங்கள் அப்படியே என்ன செஞ்சோம், அப்படி நாங்கள் விளையாடுறதுக்காக வெளியே வந்துட்டோம்னு சொல்கிறாங்க. அப்போ ரசூலுல்லாஹ் கேட்டாங்க, இந்த பேரிச்சங்கனிகள் கீழே கிடக்குது, இதை எடுத்து சாப்பிட்டுருக்கலாம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொன்னாங்க, நம்முடைய குடும்பத்திற்கு சதக்காவுடைய பொருட்கள் ஹராம். இந்த மரம் சதக்காவிற்கு கொடுக்கப்பட்டதா, ஜக்காத் ஆனதா, அல்லது
இது யார் மரம்னே தெரியல. இது இந்த பழத்தை சாப்பிடுறதுக்கு அனுமதி இருக்கா இல்லையான்னு தெரியல. இந்த மரத்திற்கு சொந்தக்காரர்கள் இன்னும் அனுமதி கேட்கல. எப்படி சாப்பிடுவது? இது ஹராம் என்று அந்த பிள்ளைங்க பசியிலும் கூட அந்த உணவை வாயில வைக்காம இருந்தாங்க. அந்த அளவிற்கு பெருமானார் தன்னுடைய உம்மத்து, தன்னுடைய வம்சாவளியை ஃபுல்லா பெருமானார் அப்படி பாதுகாத்தார்கள். ரசூலுல்லாஹ் பிள்ளைங்களை அடிச்சதா ஹதீஸே கிடையாது. சின்ன பிள்ளைங்களை பெருமானார் அடிச்சதா ஹதீஸே கிடையாது. ஆனா அடிங்கன்னு ஹதீஸ் ரசூலுல்லாஹ் அடிச்சது 63 ஆண்டு கால வாழ்க்கையில் ஒரு எதிரியை கூட, ஒரு துரோகியை கூட பெருமானார் கடுங்கும் சொல்லாதவர்கள் எந்த குழந்தைகளையும் அடித்ததே கிடையாது. ஒரு அவுலாதக்கும் பிஸ்ஸலாத்தி வஅப்னாஉ 7 சினீன வضربوهم عليها 10 சினீன வஃபர்ரிகு பைனகும் பில் மலாஜிம். உங்கள் குழந்தைகள் 7 வயதை அடைந்தால் அவர்களை நீங்கள் தொழும்படி ஏவுங்கள். 10 வயதை அடைந்து தொழவில்லை என்றால் அந்த பிள்ளைகளை நீங்கள் அடித்து தொழ வையுங்கள். இந்த வயதில் அந்த பிள்ளைகளுடைய படுக்கைகளை தனித்து அமையுங்கள். 3 விஷயம். 7 வயசு அடைஞ்சா தொழும்படி ஏவுங்கள். 10 வயது அடைந்து தொழவில்லை என்றால் அடித்து தொழ வையுங்கள். இந்த வயது அடைஞ்சதுக்கு அப்புறம் அந்த பெட்ஷீட்டை, அந்த பெட்டை தனித்தனியா போட்டுங்க. அந்த குழந்தைகளுடைய பெட்டை கூட தனியா வச்சிருங்க. இதுக்கப்புறம் உமா கூட தூங்கக்கூடாது, இதுக்கப்புறம் மாமா கூட தூங்கக்கூடாது, தனியா தான் தூங்கணும். இது பெருமானார் கற்றுக் கொடுத்த ஒரு ஹதீஸ், ஒரு உசூல். பெருமானார் பாலியல் கல்வியை இப்பத்திலிருந்து பெருமானார் கற்றுத் தருகின்றார்கள். 10 வயது அடைந்தும் அந்த குழந்தை தொழவில்லை என்றால் அடியுங்கள் என்றார்கள். காரணம், எந்த பிள்ளைகள் அல்லாஹ்வின் பக்கம் சென்று விட்டதோ, எந்த பிள்ளைகள் தொழுகையின் பக்கம் சென்று விட்டதோ, அந்த பிள்ளைகள், அந்த பெற்றோர்கள் இறந்த பின்னாலும் கூட அந்த பிள்ளைகளின் கால்கள் கடும் குளிரிலும் பள்ளிக்கு நடந்து செல்லும். அந்த பெற்றோர்கள் மறைந்த பின்னாலும் கூட அந்த பிள்ளைகளுடைய கால்கள் ஃபஜர் தொழுகை பள்ளியில நிற்கும். அந்த பிள்ளைகள் இறந்து போன பெற்றோர்களுக்காக துஆ செய்யும். அப்படி துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை நீங்கள் விட்டு செல்லுங்கள். லட்சங்களையும் கோடிகளையும், பல ஸ்கூல், பல காலேஜ், பல கட்டிடங்கள், இதையெல்லாம் விட்டுட்டு போறதை விட உங்களுக்கு துஆ செய்யக்கூடிய பிள்ளைகளை விட்டுட்டு போங்கிறாங்க பெருமானார். அடிக்க வேண்டாம் என்றார்கள். தொழுகை 10 வயசு அடைஞ்சு சொல்லலன்னா இப்ப நீங்க அடிக்கிறாங்க ரசூலுல்லாஹ். ஆனா என்ன செய்யல ரசூலுல்லாஹ்? அடிக்கவே இல்லை. எந்த குழந்தை பெருமானார் அடிக்கல. அப்ப நீங்க என்ன செய்யுங்க? 10 வயது அடைஞ்சு சொல்லலன்னா அந்த பிள்ளைங்களை அடிச்சாவது தொலை வச்சிருங்க. அப்படி தொலை வச்சிருக்கீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்வான்? உங்க பிள்ளைங்களை அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்குவான். நீங்க பள்ளிக்கு மட்டும் அனுப்பிட்டீங்கன்னு சொன்னா, தொழுகையை மட்டும் நீங்க பாதுகாப்பா கண்காணிச்சிட்டீங்கன்னு சொன்னா அல்லாஹ் என்ன செஞ்சுக்குவான்? உங்க பிள்ளைங்க எதிர்காலத்துல அல்லாஹ் பொறுப்பெடுத்துக்குவான். ஆக ஒவ்வொரு விஷயங்களையும் பிள்ளைங்க போன்ல என்ன பாக்குறாங்க, ஸ்கூல்ல ஹோம்ஒர்க் அனுப்பும் போது ஹோம்ஒர்க்கை தவிர போன்ல என்னென்ன இருக்குது இதெல்லாம் கண்காணிக்கிறது ஒரு பெற்றோருடைய தலையாய கடமை. இந்த பெற்றோர்கள் வெளிநாட்டில் இருந்தாலும் கூட பிள்ளைங்க என்ன செய்யறாங்க இதையெல்லாம் கண்காணிக்கணும். பிள்ளைங்க போன்ல என்ன இருக்குது, அந்த போன்ல கேமை தவிர வேற ஏதாவது மற்ற அனாச்சாரங்கள், பிள்ளைங்க கூகுள்ல என்னென்ன யூஸ் பண்றாங்க, இவை எல்லாம் ஒரு மானிட்டர் செய்வது பெற்றோருடைய கடமை. அந்த பிள்ளை நீ சந்தேகப்பட்டாலும் பரவாயில்ல, என்ன வாப்பா என்னை ஊத்து பாக்குறாங்க, எங்க வாப்பா என்னை சந்தேகப்படுறாங்க, சந்தேகப்பட்டாலும் பரவாயில்லை, அந்த பிள்ளைகளை தவறாக நினைத்தாலும் பரவாயில்லை, இது சரி என்று அவனுக்கு 40% புரியும். நீங்கள் செய்தது, நீங்கள் கண்காணித்தது, அவனை துருவி அவனை பின்தொடர்ந்து சென்றது, இது எல்லாம் சரின்னு எப்ப புரியும் தெரியுமா? அவன் 40 வயசு அவன் பையன் சொல்லுவான், எங்க பாப்பா என்னைய ஒவ்வொரு விஷயம் கண்காணிப்போடு இருப்பாங்க, ஒவ்வொரு விஷயத்தையும் நீ என்ன செய்வாங்க அப்படியே பின்தொடர்ந்து பார்ப்பாங்க, கவனமா இருப்பாங்க, நான் எங்க போறேன், என்ன செய்யறேன், என் ஃப்ரெண்ட் யாரு, என் ஸ்கூல் டீச்சர் யாரு, நான் யாரோட பழகுறேன், என் ஹோம்ஒர்க் என்ன.